செந்தமிழ் பாட்டு, மெல்ல தேர்ந்தது கதவு இந்த மாதிரி ஆல்பம்ஸில் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி சார் அண்ட் இசைஞானி இளையராஜா சார் இந்த 2 ஜீனியஸ் கிரியேட் பண்ண இந்த மேஜிக்கல் ஆல்பம்ஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ், வாட் ஆர்கஸ்ட்ரேஷன், காலத்துக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவ் ஜீனியஸ் ஒர்க் 2 பேர் செஞ்சது. நினச்சி பாருங்கள், எம்எஸ்வி சார் கம்போஸ் பண்ண, ராஜா சார் அதுக்கு ஆர்கஸ்ட்ரேட் பண்ண, வாலி சார் அதுக்கு லிரிக் எழுத, அந்த இடமே எப்படி களை கட்டியிருக்கும் அப்படின்னு. இந்த பாட்டெல்லாம் இப்போ கேட்கும்பொழுது என்ன தோணுதுன்னா, என்ன தான் எம்எஸ்வி சார் டியூன் போட்டிருந்தாலும் அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக ராஜா சார் ஸ்டைலில் தான் இருக்குது. ஏன்னா எம்எஸ்வி சார் டியூன் போட்டிருக்காருன்னு நம்ம கேட்டிருக்கோம். பட் சாங் டெஃபினட்டாக கேட்கும்பொழுது அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் ராஜா சார் ஸ்டைலில் தான் இருக்குன்னு நமக்கு கேட்கும்போது டெஃபினட்டாக தெரியுது. பட் அப்படி இருக்கும்பொழுது எப்படி ஒரு சாங் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் மூலமாக இன்னும் கொஞ்சம் ஓன் பண்ணிட முடியுன்ற ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆகிடுது பார்த்தீங்களா. என்ன தான் ஒரு எம்எஸ்வி சார் டியூன் போட்டிருந்தாலும் அது ஆர்கஸ்ட்ரேஷனில் கிட்டத்தட்ட ராஜா சாரோட ஒரு சாங் மாதிரியே அது க்ரியேட் ஆகிடுது. ஸோ ஆர்கஸ்ட்ரேஷன் ஹேஸ் அ லாட் ஆஃப் பவர், லாட் ஆஃப் இம்பேக்ட்னு சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். 2 பேர் கம்பேர் பண்ணுறதுக்கு சொல்லலை. ஸோ நீங்களே உங்களுக்கே தெரியும் எம்எஸ்வி சார் எப்படி டியூன் போடுவார், எப்படி அவர் வாய்ஸில் வந்து ஒரு டியூன் க்ரியேட் ஆகும் அப்படின்ற நிறைய கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற ஒரு சின்ன சாம்பிள் ஐடியா தான். சின்ன சின்ன தூரல் மின்ன செந்தமிழ் பாட்டில் இருக்கிற அந்த பிரில்லியன்ட் சாங் இருக்கு இல்லையா, அதை வந்து எம்எஸ்வி சார் எப்படி போட்டிருப்பாரு. தானே தன்னா 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 தானே தன்னா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, இந்த பாட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குண்ணா, அந்த டியூனு நம்ம வாலி சார் விட்டு இந்த பாட்டை ஏதோ சொல்லிடலாமா அப்படின்னு ராஜா சார் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். பட்டு எம்எஸ்வி சார் டியூன் போட, ராஜா சார் ஆர்கஸ்ட்ரேட் பண்ண நம்ம கேஷுவலாக சொன்னாலும் அந்த சாங்கோட ஆர்கஸ்ட்ரேஷன் வழியாக வந்து கம்ப்ளீட்டாக இட் பிகேம் லைக் ராஜா சார் சாங்ன்ற ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆகுது. அதுக்கேற்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ 2 ஜீனியஸ் நமக்கு வந்து 2 ப்ரில்லியண்ட் ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து காலத்துக்கும் அவங்க காலில் விழுந்துகிட்டே இருக்கலாம். ஸோ ஹோப் யூ லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், என்கேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.